ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாள் ட்ரிப்பாக நம்ம சென்னையிலேருந்து மசனகுடி போயிருந்தோம். ஸோ 2 நாள் நம்ம மசனகுடியில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மசனகுடி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அது 2 விஷயங்களை தான் ப்ரைமரியாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூவில் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற விலங்குகள்லாம் இங்கே ரோட்டில் ஃப்ரீயாக சுற்றுறதை நம்ம பார்க்கலாம். 2வது அதோட சிரியன் லேண்ட்ஸ்கேப். அதாவது இந்த மசனகுடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ பேஸ்ட் டூரிசம் ஸ்பாட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா பார்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த மசனகுடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான். ஸோ இந்த மசனகுடி பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக நம்ம குழந்தைங்களோட மிருகங்கள்லாம் பார்க்கணுன்னா இது ரொம்ப சூட்டபுளான பிளேஸ். ஸோ இந்த மசனகுடியில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு செலக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில் நம்ம ஜங்கல் சஃபாரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு எலஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்காரா பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மோயர் டேம் இருக்குது. அப்புறம் பொக்காபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் விபூதி மலை அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இது எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா மசனகுடின்ற அந்த ஒரு வில்லேஜ்லேருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம தெப்பக்காடு எலஃபண்ட் ஃபீடிங் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் ட்ரெயின் பண்ணப்பட்ட யானைங்களுக்கு வந்து காலையும் மாலையும் வந்து சாப்பாடு கொடுக்குறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் இருக்கிற எலஃபென்ட்ஸ்க்கு வந்து காலையும் மாலையும் வந்து அவங்க சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 2 ஹவர்ஸ் அண்ட் ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் இது ஓப்பனில் இருக்கும் டூரிஸ்ட்டுக்கு. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். முதுமலை டைகர் ரிசர்வ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் நம்ம 1 to 1.5 ஹவர்ஸ் நம்ம ஈஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம எலஃபேண்ட்டுக்கு எப்படி சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் தெப்பக்காடு லாக் ஹவுஸ் இருக்குது. அதாவது மசனகுடியில் நீங்கள் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து மசனகுடி வில்லேஜ்லேயே போயிட்டு நீங்கள் ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா முதுமலை டைகர் ரிசர்வ் வெப்சைட்டில் போய்ட்டு கவர்மெண்ட் லாக் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த லாக் ஹவுஸில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அது லாக் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லாக் ஹவுஸ் தான் வந்து இந்த தெப்பக்காடில் இருக்குது. ஸோ ரெசார்ட்ஸ்க்கும் இந்த லாக் ஹவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் இது. அண்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த தெப்பக்காடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையோ எதுவுமே இருக்காது. ஸோ நைட் டைம்லலாம் உங்களுக்கு நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஃபாரஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். மசனகுடியில் இருக்கிற ரெசார்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. பக்கத்தில் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாப்புலேட்டட் பிளேசஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் கடையெல்லாம் வந்து ஆக்சசபிளாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, மசனகுடியில் 9 o'clock மேலே நம்ம வெளியில் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 to 9 PM தான் வந்து நம்ம வெளியில் சுற்ற முடியும். மற்ற டைம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அனிமல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ 1 to 2 ஹவர்ஸ் நம்ம தெப்பக்காடில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அங்கே முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 minutesலேயே நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் இது வந்து 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மார்னிங் 10 o'clock. நம்ம ஃபுட்டை வாங்கிட்டு இந்த மோயர் ரிவர் பேங்க்கில் வந்து சிட் அவுட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அந்த பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிவரில் வந்து நம்மளுக்கு இறங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. பிகாஸ் அதில் க்ரொக்கடைல்ஸ் இருக்குது.
ஸோ இந்த இடத்துலயே ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்கள் ஃபார்வர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த புக்கிங் கவுண்டர் இருக்கும். ஸோ ஜங்கல் சஃபாரி போனோன்னா நம்ம அங்கே தான் புக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சஃபாரி வேன் எல்லாமே அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ட்ரிப் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசனகுடிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு பிளேஸ் போகலாம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி மலைக்கு போக போகிறோம். இது வந்து புக்காபுரம்ன்ற வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன்றதுனால இந்த இடத்துக்கு வந்து நம்ம நார்மல் வெஹிக்கல்ஸ்லேருந்து போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ இங்கே வந்து நிறைய ஜீப்ஸ் இருக்கும். அந்த ஜீப் சஃபாரி தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்களே இங்கே பேக்கேஜ் மாதிரிலாம் நிறைய ட்ரிப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பட் நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கிள்ன்றதுனால நம்ம வெறும் விபூதி மலைக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து அரௌண்ட் 1200 நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 7 பீப்புளுக்கு ஒரு ஜீப்புக்கு. இதில் வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போயிருந்தாங்க, ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம விபூதி மலைக்கு ஏறணும். ஸோ இந்த விபூதி மலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன மலை குன்று. அது ஆக்சுவலாக அது மேலே நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு பெனோரமிக் வியூ கிடைக்கும். உங்களுக்கு மசனகுடியோட கம்ப்ளீட் வியூ. அதாவது இதுக்கு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசனகுடிய 360 டிகிரி பெனோரமிக் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங்க்கு இங்கே வரும்போது நம்ம மிதுன் சக்கரவர்த்தி தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க. பட் இந்த விபூதி மலையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பிகாஸ் என்னோடய ட்ரிப்லேயுமே ஸ்பெஷலி நான் இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருந்தேன். எதுக்கு அப்படின்னா, வின்டர் டைமில் இந்த மலைக்கு மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா ரொம்ப சின்ன மலையிலேயே நீங்கள் க்ளவுட் பெட்டை வந்து பார்க்கலாம். நார்மலாக க்ளவுட் பெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைக்கு மேலே இருந்து ஹையர் ஆல்டிடியூடில் வந்து பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சின்ன மலை குன்றுலேருந்தே நீங்கள் க்ளவுட் பெட்டை வந்து நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த இடத்துக்கு ஏறத்துக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இறங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அண்ட் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயும் நம்ம போயிடலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ்க்கு வந்து தார் ரோடே இருக்கும். பட் இந்த விபூதி மலை பார்த்திங்கன்னா இதுக்கு தார் ரோடெலாம் இருக்காது. இது ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன். ஸோ இதில் வந்து நம்ம 4x4 வெஹிக்கிளில் தான் போக முடியும். பட் மசனகுடியில் ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அதாவது தார் ரோடு இல்லாத ஏதாவது ஒரு ரோட்டில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனை போட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த 4x4 ஜீப் மூலியமாக தான் நம்ம விபூதி மலைக்கு ஏற முடியும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. நம்மக்கிட்ட 4 வீல் டிரைவ் இருந்தாலுமே நம்மளால் போக முடியாது. ஸோ ஒன்ஸ் விபூதி மலையை பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஊட்டியில் பைக்காரா லேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டிக்கு கிளம்பியாச்சு. இந்த மசனகுடியிலேருந்து ஊட்டிக்கு மலைக்கு மேலே ஏறுற பிளேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிரீன் லேண்ட்ஸ்கேப் அப்படியே கிளியராகவே நீங்கள் பார்க்கலாம். ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயும் கீழேயும் இறங்கும். உங்களுக்கு 2 சைடுமே வந்து ஃபாரஸ்ட் இருக்கும். மசனகுடியிலேருந்து நம்ம ஊட்டிக்கு மலைக்கு மேலே ஏறுற ரோடு பார்த்திங்கன்னா கல்லட்டி ரோடு. அது ஆக்சுவலாக யூடியூப்பில் நீங்கள் நிறைய
கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அதை டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, டெத் ரோடுன்னு சொல்லுவாங்க, டெவில்ஸ் ரோடுன்னுவாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம மேலே ஏறினதுக்கப்புறமா நம்ம பைக்காரா லேக்குக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் த வேல வந்து ஒரு இந்தியன் பைசனை வந்து பார்த்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் மசினகுடியில் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஊட்டிக்கு மேலே வந்து தான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து உங்களுக்கு ஊட்டி க்ரோன் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம கொடைக்கானல் ட்ரிப்லேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தோம். அதை நம்ம கொடைக்கானல் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஃபார்வர்டில் மூவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து க்ராஸ் பண்ணோம். ஸோ ஊட்டியில் இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த இடத்துக்கு வின்டரில் வந்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மவுண்ட் ஆக்சுவலாக ஃபுல்லாக லான் தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு வந்தோம்னா இங்கே நம்ம பிக்னிக் மாதிரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதோட ஏரியல் விஷுவல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் இது சம்மர்லலாம் வந்து இந்த இடம் சூட்டபுளாக இருக்காது. பிகாஸ் அங்கே எதுவும் ஷெல்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பைக்காரா லேக் போயிருந்தோம். இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பைக்காரா லேக் அண்ட் அந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து வாட்டர் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. இங்கே உட்காந்து நம்ம ரிலாக்ஸ்டாக ரொம்ப நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பட் ஈவன் தோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ் ஆக்சுவலாக ஊட்டியில். பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்க்கிங்லேருந்து நீங்கள் இந்த இடத்தோட டிக்கெட் கவுண்டருக்கு ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணோம். அதுவும் ஒரு ஸ்டீப் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க பேட்டரி காரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கிங் லாட்லேயே வெயிட் பண்ணிங்கன்னா பேட்டரி கார் வரும். அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க per personக்கு. அதை கொடுத்து கூட நம்ம அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊட்டியிலேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் மசினகுடிக்கு. ஸோ ஆன் த வேல தான் புக்காபுரம் வில்லேஜ் இருந்துச்சு. புக்காபுரம் வில்லேஜில் வந்து ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு பெரிய மலைத்தொடர் கீழே ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டு கீழே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸில் தான் அந்த டெம்பிள் இருக்குது, மாரியம்மன் டெம்பிள். ஸோ இந்த இடத்துல ஃபேமிலியோடு வந்தோம்னா நம்ம ரிலாக்ஸ்டாக ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்சுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் பிக்னிக் ஸ்பாட்னு. ஆக்சுவலாக மசினகுடியில் பார்த்திங்கன்னா எந்த இடமும் பிக்னிக் ஸ்பாட் கிடையாது. அது கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு. நிறைய சைன் போர்ட்ஸே வச்சுருப்பாங்க, இது பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வைல்ட் லைஃப் சரௌண்டிங் இருக்கிற ஏரியா. எந்த டைமில் எந்த அனிமல்ஸ் வந்து வரும்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக. வெளியில் பீப்புள் இல்லாத இடத்துல நம்ம சுற்றுறோம் அப்படின்னா. ரெண்டாவது, இந்த ரோட்ஸில் நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கெலாம் பெர்மிஷன் கிடையாது. கீழே இறங்கி நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதோ இல்லை டைம் பாஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் மசினகுடியில் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. இன்கேஸ் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பர்சனல் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா பெரிய லெவல் ஃபைன்ஸ் போடுவாங்க. ஆஸ் வெல் அஸ் வார்ன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. பட் ஏதாவது நியூசன்ஸ் கேஸாக இருந்துச்சுன்னா பெரிய லெவல் ஃபைன்ஸ் வந்து நம்மளுக்கு விழும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிங்காரா பவர் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அந்த இடம் வந்து ஸ்பெஷல் இடம் நம்ம மசினகுடியில். ஏன்னா அந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டைகர் சைட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ரோடு வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சுவலாக நம்ம டூரிஸ்ட்க்கு. ஏன்னா அந்த ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 6 to 6 மட்டும்தான் அது ஓப்பனில் இருக்கும். அந்த டைமுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஹெவி ஃபைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷனை பாருங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.